வணக்கம் மகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப சூப்பராக இருக்கேன். எஸ், இங்கே மதுரையில் தான் இருக்கோம். இன்றைக்கி டேட் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 31/8/2024ங்க. தமிழ்நாட்டில் 2 வந்தே பாரத் துவக்க விழா இன்னைக்கு. அதில் ஒன்று சென்னை எக்மோர் நாகர்கோவில் வந்தே பாரத் 16 பெட்டி கொண்டது. அண்டு மதுரை டு பெங்களூர் கண்டோன்மெண்ட் 8 பெட்டி கொண்ட வந்தே பாரத் இன்னாக்ரேஷன் தாங்க இன்னைக்கு. ஸோ அதை இன்னாக்ரேஷனில் நம்ம கலந்துக்கிறதுக்கு தான் இன்னைக்கு மதுரைக்கு வந்திருக்கோம். ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் வினோத். ஸோ இன்னைக்கு இன்னாக்ரேட் பண்ணுற நம்ம வந்தே பாரத்தை திரு சு வெங்கடேசன் அவர்கள் துவக்கி வைக்க இருக்கிறாங்க மதுரையிலேருந்து. அண்டு 3 வந்தே பாரத்தை வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்ட்ரல்லேருந்து துவக்கி வைக்க இருக்கிறாங்க. இந்த விழாவை சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணலாம். வாங்க. ஒரு வழியா நம்ம மதுரை பெங்களூரு கண்டோன்மெண்ட் வந்தே பாரத் சரியா 1:10க்கு மதுரையிலேருந்து டிபார்ட் ஆகிடுச்சுங்க. மக்களே, ஒரு வழியா பெங்களூர் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் 1 மணி 10 நிமிடங்களுக்கு மதுரை ஜங்ஷன் விட்டு டிபார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த வந்தே பாரத் மட்டும் இல்லாமல் சென்னை எக்மோர் நாகர்கோவில் வந்தே பாரத், லக்னோ மீரட் வந்தே பாரத், டோட்டலாக 3 வண்டி இன்னாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடியை சச்சு துவக்கி வச்சுருக்காங்க. ஸோ உண்மையிலே ஆரவாரத்தோட பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ பாய் பாய் மதுரை. தண்ணி இங்கே மேலே. ஸோ பாய் பாய் வைகை நதி. சாரி ஃபார் த இன்டரப்ஷன், நோட்டிஃபிகேஷன் சவுண்டுங்க. பிபிசி டெஸ்ட் பண்ணுறாங்க நம்ம வந்தே பாரத்துக்கு. மேலேருந்து பிளாகர்ஸ் எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. ஆகா, எஸ் பிக்கப் பண்ணிட்டாங்க. பிபிசி ஓவர், ஸ்பீடு பிக்கப் ஆயிடுச்சுங்க. பார்த்தீங்கன்னா C4 எஸ் சாதாரண ஸ்பீடு 110 தான் எடுக்க. ஸோ ஃபியூரியஸ் ஸ்கிப்பிங்லே சொல்லலாம். கூடல் நகர் 101 எக்ஸாக்ட்லி 100 kmph நம்ம மதுரை பெங்களூரு வந்தே பாரத் ஸ்கிப் பண்ணிகிட்ருக்கு. அருமை.
வண்டி கிளம்புனா ஒரு 5 நிமிஷத்தில் 110 kmph ரீச் பண்ணியாச்சு. ஸோ ரீச் பண்ண செகண்டில் நமக்கு வந்தே பாரத் கேட்ரிங் சைட்லேருந்து ஒரு ரயில் நீர் 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு மேபி லன்ச் ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, எல்லாமே வரட்டும், பார்க்கலாம். அதே 110 kmph சமயநல்லூர் ஸ்கிப்பிங் இப்போதான் கிளம்புன மாதிரி இருந்துச்சு. சமயநல்லூர் கிராஸ்டுங்க. எஸ், வாட்டர் பாட்டில் வந்த ஒரு 10 மினிட்ஸில் ஃபுட்டுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பசிக்குது, கொஞ்சம் போட்டு சாப்பிடுவோம். உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு பண்ணலாம். ஸோ சப்பாத்திக்கு கிரேவி கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் வெஜ் ரைஸ் கொடுத்துருக்காங்க, வெஜ் பிரியாணி கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் தயிர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே ஜஸ்ட்டு சின்னதாக ஒரு ஸ்நாக், அதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட் கொடுத்துருக்காங்க. நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம பக்கத்தில் 2 குட்டீஸ் இருக்காங்க. ஸோ சாப்பாடு எப்படி இருக்குது? மதுரையிலிருந்து நான் ஸ்டாப் 110 வேகம் நம்மளை 45 மினிட்ஸ்ல திண்டுக்கல் கொண்டு வந்துருச்சு. ஓகே, ஒரு 40 நிமிஷத்துல திண்டுக்கல் வந்து அரைவ் பண்ணியிருக்கோம். வேற லெவலு, செம்ம கூட்டம் போயிட்டு இருக்குங்க. அம்மாடி, பயங்கர கூட்டம். என்ன சொல்றது, ஒரு 110 கிலோமீட்டர் ஸ்பீடில் பக்காவா திண்டுக்கல் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். சரி, சாப்பிட்டுட்டு இருந்தேன், இறங்கி வந்துட்டேன். சரி, உள்ளே போயிட்டு மற்ற டீட்டெயில்ஸில் கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா டோர் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. உள்ளே போகலாம் வாங்க. திண்டுக்கல்லேருந்து டோர் க்ளோஸ் ஆகிடுச்சு, வண்டி கிளம்ப போகுது. நம்ம மதுரை பெங்களூர் வந்தே பாரத் திண்டுக்கல் ஜங்ஷன்லேருந்து 1:50க்கு டிபார்ட் ஆகிடுக்கு. எஸ், ஃபைனலாக ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வண்டி கிளம்பிடுச்சுங்க. ஷார்ப்பாக 1:50க்கு எடுத்துட்டாங்க. எல்லாம் என்சிசி ஸ்டூடெண்ட் அண்ட் என்எஸ்எஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துருக்காங்க. பாய் பாய் திண்டுக்கல். நீங்கள் மட்டும் பிஸியாக இருந்தீங்களா? அப்படியா?
உங்களுக்கே தெரியும். எஸ், டேக் பேக் ஆப்ஷன். இந்த டேக் பேக்கை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக எல்பிஎன் ஏஎல்பிடி பேசிக்கலாம். என்னடா மண் ஏதாவது கையே காட்டுங்கடா. ஸோ வந்தே பாரத்தோட இன்னொரு காம்ப்ளிமெண்ட்ரி ஒரு ஸ்வீட் பாக்ஸில் ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணுவோம், ஓப்பன் பண்ணி என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். என்னமோ பெருசாக இருக்கும் போல, என்ன இருக்குன்றதே தெரியல. ஸோ எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டு ஸ்வீட் பாக்ஸில் ஒரு பேக்கெட் ஆஃப் மிக்சர் அண்டு அல்வா, ஒரு புட்டிங் கேக்கு, அதுக்கப்புறம் ஒரு கீ மைசூர் பாக் கொடுத்துருக்காங்க. எஸ், வந்தே பாரத் நம்ம மதுரையில் இருக்க ஜெயராம் பேக்கரியில் தான் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஹாய் காய்ஸ், 2:45 ஆகுது. திருச்சி வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஒரு 45 மினிட்ஸ் டிலே. அந்த டிலே வந்து இன்னாக்ரேஷனால் மட்டும்தான், வேறு எந்த ஒரு காரணத்துக்கான டிலே கிடையாது. அண்டு உள்ள ஒரு 45 நிமிஷம் டிலேவாக உள்ளே போயிட்டுருக்கு. சூப்பராக போயிட்டுருங்க, எந்த ஒரு குறையும் இல்லை. வந்தே பாரத் ஜேர்னி அப்படின்னாலே வந்து அந்த வைப் இருக்கும் இல்லையா, அதே வைப் இருக்குது. அண்டு ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரை பெங்களூர் காண்ட் வந்தே பாரத்தில் ஒய்ஃபை கொடுத்துருக்காங்க. ஸோ ஒய்ஃபைல போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஆகுது. திருச்சிராப்பள்ளி வந்தாச்சுங்க. வெளியே இருக்கிற லென்ஸ் எல்லாம் நம்மளை தாங்க ஃபோக்கஸ் பண்ணுது. வண்டி நம்ம நான் தாண்டா வண்டியே நான் தாண்டா கேஸ், எனக்கே கேஸா. என்னடா தமிழ் இது, என்னடா வாய்ஸ் இது. அடுத்த ஸ்கூல் வந்துச்சு. நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க, முடிச்சு விட்டீங்க. காப்பி ரைட்ஸ் வாங்குவாங்கடா, அதை கூட சொல்லக்கூடாதுடா நீ வேற. पानी भर दो விண்டோலையா கிளியரா இருக்கு மாட்டேன். இங்க இருந்த நீ தான் உட்காந்து சு 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 அவன் எக்ஸிக்யூட்டிவ் முன்னாடி பார்த்துட்டாங்க. நீ ஓபனே போட்டோ எடுத்ததால எனக்கு சர்ப்ரைஸ் ஸ்கெட்ச் அவனுக்கு ஸ்கெட்ச் சும்மாவே நான் நேத்து சொன்னேன். நான் இல்ல நான் போய் வர மாதிரி இப்போ ஹாஸ்பிடல் போறோம் அப்படி. ஓகே வரப்ப போலாம். இதோட ஒரு ஃபயர் தூக்கிட்டு வா. இதனால தூக்கிட்டு இதே ஒரு பாட்டு திருச்சி சிவா திருச்சி சிவா டெமுல திருச்சி மக்களுடைய பல வருஷ கோரிக்கை இன்னைக்கு நிறைவேறியிருக்கு. மதுரை டு பெங்களூர் இந்த வந்தே பாரத் ஸ்டார்ட் பண்ணாலும் இது திருச்சி டு பெங்களூர் தான் மெயினாக கனெக்ட் பண்ண போகிற ஒரு ட்ரெயினாக இருக்க போகுது. அதாவது பர்ஃபெக்டான டைமிங்கில் இருக்குது. மதுரையிலேருந்து வரும்போது ஒரு சுற்று வழியாக தான் தெரியும். ஏன்னா நிறைய பேரோட கமெண்ட்ஸுமே நான் பார்த்துருந்தேன். அண்ட் அந்த ரூட்டை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 hours ஆக தான் செய்யும். ஏன்னா அவங்க 2 மேஜரான சிட்டிஸை கனெக்ட் பண்ணுற விதமாக அந்த ட்ரெயின் சர்வீஸை கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலி நீங்கள் ஆப்போசிட்டில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஏழைகளின் வந்தே பாரத்னு சொல்லலாம். ஏன்னா அது 2 சைடுமே இன்ஜின் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்தே பாரத்துமே 2 சைடுமே இன்ஜின் இருக்கும். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏர் கண்டிஷன். அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேசஞ்சர் ட்ரெயின் சர்வீஸ். டீசலில் ரன் ஆகிற ஒரு ட்ரெயின். திருச்சி டு கரூர் பேசஞ்சர். அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஆல் ஸ்டாப் நிற்கும். நம்ம வந்து நான் ஸ்டாப்பாக போக போகிறோம் இப்போ திருச்சியிலேருந்து.
ஸோ சென்னை எக்மோர் டு குருவாயூர் எக்ஸ்பிரஸ் திருச்சி அரவிங்க. சென்னை குருவாயூர் ஓ ஆமாம் இப்படி ரெஸ்ட் ரூம் பற்றி சொல்லணும் அப்படின்னா குறையே இல்லை, சூப்பராக ப்ரீமியமாக இருக்குங்க. ஹேண்ட் ட்ரையர், இங்கே சோப் டிஃபென்சர் கொடுத்துருக்காங்க, அண்டு ஒரு ஆங்கர் கொடுத்துருக்காங்க, ஒரு சூப்பரான மிரர். இங்கே ரெஸ்ட் ரூம் எல்லாமே பயோஃபிட்டடுங்க. ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, மதுரையிலேருந்து டே டைமில் ஒரு டைரக்ட் ட்ரெயினுங்க பெங்களூருக்கு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு வண்டி எல்லாமே இருக்குது திருச்சியிலேருந்து அப்படின்னு ஒரு கனெக்டிவிட்டியாக தான் இருக்கே தவிர டைரக்ட் வண்டின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த வண்டி மட்டும்தாங்க. ஏன்னா நைட்டு ஓடுற தூத்துக்குடி மைசூர் அண்டு நார்கோயில் SMVP இந்த 2 வண்டி மட்டும்தான் இருக்குது மதுரை டு பெங்களூர். ஃபர்ஸ்ட் டைம் இப்போது வந்தே பாரத் இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டி டே டைமில் ரன் ஆகிட்டு இருக்கு. डिटेक्शन सिस्टम अब सभी कोचों में सक्रिय है। यात्रियों से अनुरोध है कि अंदर அப்படியே இருங்க. நான் சொல்லிட்டேன். ஐயா ஐயா ஜி ஹாய் சொல்லிருங்க. Hey, once more, come this side. இந்த பாக்ஸ் எடுத்துங்க சார். Once more. ஜாலியா இருக்கீங்களா? ஜாலியாக இருக்கு. ஏய் ஜாலியா இருக்காங்களா? கையை தூக்கிருங்க. Bye bye. லைனா வரணும். நான் இறக்கி விடுவேன். ஓகேவா? சேட்டை பண்ணீங்கன்னா தூக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ நம்ம வந்தே பாரத் பார்த்தீங்கன்னா கரூர் ஜங்ஷன் வந்திருக்கோம். மலையோட நம்ம கரூர் ஜங்ஷன் வந்தே பாரத்தை வரவேற்றிருக்கு. உண்மையிலே வேற லெவல் கிளைமேட்டு. அப்பா திருச்சி உதறி விட்டுருச்சுங்க. ஒரு சூப்பரான ஜேர்னி திருச்சி டு கரூர். இதே கிளைமேட்டில் தான் அடுத்து போக போகிறோம். இன்னும் நிறைய விஷயம் கவர் பண்ணலாம் வாங்க. கரூர்லேருந்து டிபார்ச்சர் அப்போ பி நேச்சுரல் அப்படின்ற கோவா ஃப்ரெஷ் ஜூஸ் கொடுத்துருக்கேன். ஃப்ரெஷ் ஜூஸில் ஒரு ஜூஸ் கொடுத்துருக்காங்க.
உண்மையா செம்மையா இருக்கு கிளைமேட்டுக்கு. ஒரு சில்லுன்னு பி நேச்சுரல் கோவா ஜூஸ் கொடுத்துருக்காங்க. ஒண்ணுமே ஆகாது, தண்ணி வந்து செத்துருவேன். வியூ நல்லா இருக்கு உண்மையிலே, செம்ம வியூ. அதே வியூ கிடைக்குது. கோயில் படி போகும்போது என்ன வியூ கிடைக்குமோ அதே வியூ. திருநெல்வேலி போகணும் மோசமாக போச்சு. அந்த ஒரு 2 நாள் இந்த பாசம் வாங்குறதுக்குள்ள என் உயிரே போயிடுச்சு. பிளாட்ஃபார்மு பாய்ஸ் வெல்கம் பண்றாங்க நம்மள. ஏஜென்ட் டாக் ஏஜென்ட்ஸ் சாலா எங்க தண்ணி தான் எல்லாம் வெல்லம். நாமக்கலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்தே பாரத்னே சொல்லலாம். இனங்கள் ரன்னுக்கு தான் ஐ மீன் ஸ்டாப்பிங் கொடுக்கல ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நாமக்கல் வந்து ஸ்டாப்பிங் கேட்டு வாங்கியிருக்காங்க. உண்மையிலே நாமக்கல்லில் இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும். எஸ், 2 நிமிஷம் தாங்க ஆல்டு கொடுத்துருக்காங்க. இறங்கி நிறைய பேச முடியலை, எங்கே டோர் க்ளோஸ் ஆயிருமோ அப்படின்ற ஒரு பதட்டத்திலே இருக்க மாதிரி இருக்குது. சரி வாங்க உள்ள. ஸோ நாமக்கல் வந்திருக்கோம். அடுத்த ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா நமக்கு சேலம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 573 கிலோமீட்டர் 6 ஆல்ட்டோட 7 மணி நேரம் 45 நிமிஷத்தோட நம்ம மதுரை பெங்களூரு கண்டோன்மெண்ட் விவி கவர் பண்ணுது. ஸோ இனகல் ரன் இல்லையா, ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நம்ம விவி கிளம்பிருச்சு. சூப்பராக இருக்குது. எஸ், என்னோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கியா, பிபிஏ நான் தான்டா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். யாரையாவது பாட்டா பண்ணியாரு காப்பிரைட் சொல்லுங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 4:32 ஆகுது. நெக்ஸ்ட்டு சேலம் தான். ஒரு 40 நிமிஷம் டிலேயோட போயிடுது. 40 நிமிஷம் டிலே அப்படின்றது இன்னாகரல் ரன்னால் மட்டுமே தான் இந்த டிலே, மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. ஸோ கமர்ஷியல் ரன் வர 2ஆம் தேதியிலேருந்து கமர்ஷியல் ரன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ திருச்சியிலேருந்து சேலம் நோக்கி இருக்க ஊடால, நாமக்கல், கரூர் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது தாங்க ஃபஸ்ட்டு விபி. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே ஒரு வரப்பிரசாதமாக கிடச்சிருக்கு. ಭಾರತೀಯ ರೈಲ್ವೆಯಲ್ಲಿ ಪ್ರಯಾಣಿಸಿದ್ದಕ್ಕಾಗಿ ವಂದನೆಗಳು. அஞ்சு நிமிஷம் எடுத்துவானா சேலம் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஃபங்க்ஷன்லாம் பயங்கரமாக போயிட்டுருக்கு. உண்மையிலே வேறு லெவல். இதுக்கப்புறம் கிருஷ்ணராஜபுரம் நாங்கள் ஒரு 245 கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பாக ரன் ஆகும் போது வேறு லெவலாக இருக்கும். சேலம்
serve anything cold also. So this arrangement, what you are seeing, the first three is all hot cases. We prepare our food in the base kitchen and bring it in time, and we load it in casseroles for the warm conditions. Inside you can see these are all warm cases. You can keep the piping hot is there. Same way, anything cold. For example, we serve juices, we serve cold water bottles, water coolers are there down below, and one more freezer also is there. This is for the ice cream or salad, whatever to be kept at 4 degrees centigrade. This will be a very useful arrangement. And with this, people will be served with very hot and cold dishes, and people will be happy. And in this Vande Bharat, we have added local cuisines. For example, medu vada, idli, idiyappam, pongal, kesari in the morning tiffin, and also in the afternoon lunch also, dinner also. Hi guys, நீண்ட நேரம் கழிச்சு அண்டு ஆக்சுவலாக டின்னர் பார்த்துருப்பீங்க, சரி மதியம் லன்ச் பார்த்துருப்பீங்க அண்ட் டின்னர் பார்த்துருப்பீங்க. அது எல்லாமே இன்னாகுரல் ரன்னுக்கான ஃபுட்டு தான். கமர்ஷியல் ரன்னுக்கு அந்த ஃபுட்டு நாட் இன்க்ளூடட். கமர்ஷியல் ரன்னுக்கு உங்களுக்கு ஜென்ரலாக வெண்பொங்கல் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்களே தவிர இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷஸ் கொடுக்க மாட்டாங்க. வெஜ் புலாவ் அந்த மாதிரிலாம் சான்ஸ் கிடையாது. ஒரு 20 நிமிஷம் ஏர்லியராக கிருஷ்ணராஜபுரம் வந்து ரீச் பண்ணியிருக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டாப் நம்ம பெங்களூர் கண்டோன்மெண்ட் தான். இப்போ வாங்க நம்ம வந்தே பாரத்தில் டின்னருக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே வந்து கீ ரைஸ் இருக்குது. ஸோ அண்ட் தென் என்னை இம்ப்ரெஸ் பண்ணதுங்க, மோஸ்ட்லி நம்ம எல்லா ப்ரீமியம் ட்ரெயின்லேயும் நைட்டு சப்பாத்தி தான் கொடுப்பாங்க. ஃபார் த ஃபஸ்ட் டைம் நான் ட்ராவல் பண்ணுற ஒரு ட்ரெயினில் பரோட்டா கொடுத்துருக்காங்க. டோட்டலி அன்எக்ஸ்பெக்டடு. ஸோ பரோட்டாக்கு கிரேவி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இங்கே அப்பளம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது கோபி மஞ்சூரியன் கொடுத்துருக்காங்க, ட்ரை கோபி மஞ்சூரியன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட்டுங்க. அது சொல்லாத, சொல்லக்கூடாது, வேண்டாம். அடுத்த நிறுத்தம் பெங்களூர் கண்டோன்மெண்ட். இலக்கணம் வலதுபுற கதவுகள் திறப்பு. ஸோ பெங்களூரு கண்டோன்மெண்ட்ல வந்தா சுரேஷனை பார்த்துட்டு வந்து ஒரு வழியா பெங்களூர் கண்டோன்மெண்ட் வந்து ரீச் பண்ணிட்டோங்க. ஸோ நம்ம விவியோட ஃபேர் சொல்லாமல் விட்டுட்டேன். ஃபேர் இங்கே சொல்கிறேன். மதுரை டு பெங்களூர் சிசியில், அதாவது சேர் காரில் வித்தவுட் ஃபுட்டு 1250 ப்ளஸ் அந்த கன்வீனியன்ஸ் ஃபீ ஒரு 20 ரூபா 25 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. அண்டு வித்து ஃபுட்டு அப்படின்னா 1800 கிட்ட வருதுங்க. ஸோ அது கூட அந்த சர்வீஸ் சார்ஜ் கன்வீனியன்ஸ் ஃபீ எல்லாமே சேர்த்து 1850-900 உங்களுக்கு வரும். இதே எக்ஸிக்யூட்டிவ் சேர் கார்னா 3000 கிட்ட வந்துடும். ஒரு 20 நிமிஷம் ஏர்லியராக கிருஷ்ணராஜபுரம், கிருஷ்ணராஜபுரம்னு வருது, பெங்களூர் கண்டோன்மெண்ட் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. நம்ம வந்தே பார்த்து இன்றைக்கி 1B பிளாட்ஃபார்மில் அலர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு ½ அன் ஹவரில் எல்லாமே கிளீனிங்லாம் முடிஞ்சு திருப்பி ரிட்டன் மதுரை நோக்கி போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளை திருப்பி இதே வண்டியில் மதுரை போய் இறக்கி விட போகிறாங்க. ஸோ அது ஒரு ஸ்பெஷல். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா
இனாகரேஷன் சூப்பராக போச்சு. நம்ம ட்ராவல் ஜர்னியும் பயங்கரமாக போச்சு. எந்த வித குறையுமே கிடையாது. அண்டு என்ன சொல்லணும், ஒரு குறையே இல்லைங்க. எந்த விதமான குறையுமே இல்லை. ஃபுட்டுமே சூப்பர், எல்லாமே சூப்பராக முடிஞ்சுச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க.